நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய சூனிய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரவும், மீண்டும் உங்களுக்கு எந்தவிதமான சூனிய பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குடும்ப உறவுகளுக்குள்ளோ அல்லது தெரிந்த நபர்கள் நண்பர்களுக்குள்ளோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை வாழ விடாமல் செய்ய மாந்திரீகர்களுடைய துணை கொண்டு உங்களுக்கு எதிராக சூனிய வேலைகள் செய்து அது உங்களை முழுமையாக தாக்க ஆரம்பித்தால் அதனுடைய பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய சூனிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும், அதனால் நீங்கள் எவ்வளவு காலமாக துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கான முழுமையான விடுதலை கிடைக்கவும், மீண்டும் யாராவது உங்களுக்கு எதிராக சூனிய வேலைகள் செய்தால் அந்த வேலைகள் உங்களை நெருங்க விடாமலும் தடுக்கக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற தாயத்து. இந்த தாயத்தானது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலை முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டப்பட்ட படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி கனி பலி கொடுத்து எடுக்கப்பட்ட கருப்பு குன்றிமணி வேரினை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டும். இந்த கருப்பு குன்றிமணி வேருக்கு காப்பு கட்டக்கூடிய நபர் தொடர்ந்து 11 நாட்கள் அசைவ உணவுகள் சாப்பிடுவது, மது, புகைப்பழக்கம் இவற்றை தவிர்த்தும் இல்லற வாழ்வில் ஈடுபடாமலும் சுத்தபத்தமாக இருந்து முடிந்தால் தன் கையால் தனது உணவினை தயார் செய்து சாப்பிட்டு அதன் பிறகு இந்த மூலிகைக்கு மேற்குறிப்பிட்ட அமாவாசை தினத்தன்று, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று காப்பு கட்டி இந்த மூலிகையின் வேரினை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சூனிய பிரச்சனைகளை தீர்க்க உதவக்கூடிய மந்திரம் எழுதப்பட்ட மெல்லிய செம்பு தகட்டில் இந்த வேரினை உள்ளே வைத்து அதனுடன் மஞ்சள் குங்குமம் வைத்து நன்றாக சுருட்டி தாயத்தில் உள்ளே வைத்து அடைத்து முடித்த பிறகு அவரவர் குலதெய்வத்திற்கு ஏற்ற நிறத்தில் உள்ள கயிறை கொண்டு, அதாவது சிகப்பு அல்லது கருப்பு நிற கயிற்றை கொண்டு இந்த தாயத்தினை இடுப்பில் கட்டும் அளவிற்கு தயார் செய்து வைக்க வேண்டும். அவ்வாறு தயார் செய்யப்பட்ட சூனிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த தாயத்தினை தொடர்ந்து 11 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து முறைப்படி குலதெய்வ பூஜை செய்து அதன் பிறகு வரக்கூடிய 11வது நாள் அதிகாலை இந்த தாயத்தினை கிழக்கு முகமாக நின்று கொண்டு குளித்து முடித்த பிறகு உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு குலதெய்வ பூஜை செய்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சைவ படையலை வைத்து குலதெய்வத்திற்கு படையல் வைக்க வேண்டும். இவ்வாறு செய்து முடித்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூனிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். உங்களிடம் இருக்கக்கூடிய சூனிய பிரச்சனைகள் விலகுவது மட்டுமன்றி, இனிவரும் காலங்களில் உங்களுக்கு யாராவது சூனியம் வைத்து அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூனிய பாதிப்புகள் உங்களை நெருங்க விடாமல் இந்த தாயத்தானது பாதுகாக்கும். இந்த தாயத்தினை வெள்ளியில் தயார் செய்து நீங்கள் அணிந்து கொண்டால் அல்லது தங்கத்தில் தயார் செய்து அணிந்து கொண்டால் உங்களுக்கான பலன் மிக அதிகமாக இருக்கும். இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் சூனிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு பல செலவுகள் செய்தும் சரியாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் அல்லது இதுபோன்ற தாயத்துகள் தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.